சேதுவையும் தமிழ்ச்செல்வியையும் பிரிக்க நினைக்கிற ஈஸ்வரிய தமிழ்ச்செல்வி ஓங்கி ஒரு அறை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐஸ்வர்யா, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீ போய் சேதுகிட்ட பேசிட்டு வந்துட்டல. ஆமா ஆண்டி, நான் பேசிட்டு வந்திருக்கேன். நான் பண்ணதை கூட ஒரு பிட்டை எக்ஸ்ட்ராவே சேர்த்தே விட்டுட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா சேது மாமா என்னதான் கல்யாணம் பண்ணிப்பன்னு நாளைக்கு ராஜாங்க மாமா கிட்ட சொல்லதான் போறாரு. அப்படி போட ஐஸ்வர்யா, சேது மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த தமிழ்ச்செல்வி என்னதான் நினைச்சாலும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. நமக்கு அதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க 3 பேருமே ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் அங்க சேது வர இங்க ராஜாங்கமுமே கூப்பிட்டு, ஏய்யா சேது, என்னையா ஈஸ்வரி சொன்ன மாதிரி ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்க, இங்க சேதுவுமே தமிழ்ச்செல்வி மேல இருந்த கோவத்துல, நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, சீக்கிரமா இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரியோ, அப்புறம் என்ன மாமா, அதான் சேதுவே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான்ல, இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடுகளை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. மறுநாள் இந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும், தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் சேர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அங்க தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ண, சொல்லுங்க அம்மாச்சி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்க, அடியே ஏண்டி இப்படி பண்ற, சேதுதான் ஏதோ புரியாம உன் மேல சந்தேகப்பட்டானா, அதுக்காக அவன் வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்ட. கடைசியில இந்த வீட்டுக்குள்ள என்னென்னமோ நடக்குதுடி. அந்த ஈஸ்வரி இருக்காளே, அந்த கேடு கெட்டவ, அவளோட அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா இருக்காளே, அவளை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி வீட்டுல முடிவு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்க. உடனே இதை கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, அம்மாச்சி இவ்வளவுதானா விஷயம், இதை போய் எதுக்காக அழுதுகிட்டு சொல்றீங்க, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. என்ன ஒண்ணு, பழைய பாக்கிய முடிக்காம அந்த சேது கல்யாணத்தை பண்ணக்கூடாது, அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வியுமே போனை வைக்க, ரூமை விட்டு வெளியே வந்த தமிழ்ச்செல்வியோ அங்க இருந்த செல்லப்பாண்டி கிட்ட, அப்பா நீங்க என்கிட்ட கேட்டு இருந்தீங்களே என்னைக்கு போய் உன் கல்யாண விஷயத்த பத்தி அந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் பேசலான்னு, அதுக்கான முடிவு வந்துடுச்சுப்பா. ஆனா நீங்களும் நானும் மட்டும் போனா போதாது, எல்லா பஞ்சாயத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா நான் சொல்ற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. பரவாயில்லையே தமிழ்ச்செல்வி, உன்னோட வாழ்க்கையை பத்தி நீ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. நீ தனி மரமா இருந்தா கூட பரவாயில்ல, உன்னோட வயிற்றுல குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தை பெற்ற பிறகு இந்த ஊர் 4 விதமா பேசும், அதனால எப்படியாவது நீ சேது கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியுமே அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாங்க. மறுநாள் இங்க நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் எல்லாமே கோவில்ல நல்லபடியா தடபுடலா நடந்துகிட்டு இருக்க. அதே நேரம் விஷயம் தெரிஞ்சு இங்க செல்லப்பாண்டி வசந்தி கூடவே அங்க தமிழ்ச்செல்வின்னு ஒரு பஞ்சாயத்து கூட்டத்தையே அழைச்சுக்கிட்டு நேரா கோவிலுக்குள்ள வராங்க. கோவிலுக்கு உள்ள வந்த செல்லப்பாண்டிக்கு ஏற்கனவே அங்க சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயம் தெரிஞ்சு உடனே அங்க தமிழ்ச்செல்வி கிட்ட, என்னம்மா தமிழ் இது, இங்க ஏற்கனவே ஏதோ நிச்சயதார்த்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, நீ என்னமோ ஏதோ கல்யாண விஷயத்தை பத்தி பேசலான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்க, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க செல்லப்பாண்டி பதட்டத்தோட கேட்க, அப்பா உங்களை நான் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும், எல்லாரும் வாங்க. அடியே என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க என்னதான் நடக்குது, உன் வாழ்க்கையை காப்பாத்திக்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா கடைசியில இங்க மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பேச, ஐயோ கொஞ்சம் பேசாம என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அங்க நிச்சயதார்த்த தட்டு மாத்தும் போது அங்க தமிழ்ச்செல்வி குரல் கொடுக்குறாங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட குரல் கொடுக்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இது, நாம நினைச்ச மாதிரி சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கல்யாணத்தை முடிக்கலான்னு பார்த்தா இவ திடீர்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கா, ஒருவேளை சேது கூட சேர்ந்து வாழ விருப்பம்னு இங்க சொல்ல போறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட சொல்ல, அடியே ஒரு நிமிஷம் இரு, ஏய் நீ எதுக்காக இங்க வந்த, சேது வேண்டாம் எங்க குடும்பமே வேண்டான்னு சொல்லி தலையை முழுகிட்டு போனவ இப்போ எதுக்காகடி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க நின்று கத்திக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, சேதுவுக்கு கல்யாணமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, இங்க பாருங்க நான் உங்ககிட்ட பேச வரல, உங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி ஓரமா போய் நில்லுங்க, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு பதில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே அங்க இருந்த சேதுவோ, என்ன என்ன உனக்கு இப்போ உன் வாழ்க்கைக்கு முடிவு தெரியணும், சொல்லு, என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, என்னோட வாழ்க்கையில இருக்க பழைய கணக்கை முடிச்சிட்டு உங்களோட புதிய கணக்கை நீங்க எப்படியாவது தொடங்குங்க, சொல்றது புரியலையா,
எனக்கு விவாகரத்து வேணும். இதோ வந்திருக்காங்களே பெரிய மனுஷங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இப்போ இந்த இடத்துல உன்னையும் என்னையும் பிரிச்சு வைக்கணும். என்னையும் உன்னையும் பிரிக்காம நீ உன்னோட வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே ராஜாங்க இருந்துகிட்டு, என்னங்க இப்போ எதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? அது வந்துங்க ஐயா, தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் பிரிச்சு விடாம விவாகரத்தாகாம அது எப்படி சேது மட்டும் வேற ஒரு கல்யாணத்தை பண்ண முடியும்? அதனாலதான் தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையில இருந்து சேதுவை பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சேது என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தமிழ்ச்செல்வி பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு. அதனாலதான் நாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பெரிய மனுஷங்க சொன்னதும் உடனே இங்க ராஜாங்கமுமே, அப்புறம் என்னைய சேது, நீ தமிழ்ச்செல்வி கூட வாழ விருப்பம் இல்லைல்ல, உடனே இந்த பஞ்சாயத்தை கூட்டி உனக்கும் தமிழ்ச்செல்விக்குமான உறவை முறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராஜாங்க சொல்ல, எங்க தமிழ்ச்செல்வியோ அங்க இருந்த வைக்கலை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே முறிச்சு தூக்கி போட்டுட்டு, இனி என் வாழ்க்கை பக்கம் நீ வந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அங்க தமிழ்ச்செல்வி தன்னோட குடும்பத்தாள்களை கூட்டிட்டு போக அங்க இருந்த செல்லப்பாண்டியோ, என்னம்மா தமிழ், இதுக்காகவா என்னை கூட்டிட்டு வந்த? நீ என்னமோ சேது மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழ்வன்னு நினைச்சு நானும் உங்க கூட வந்தா இப்போ என்னமோ எப்படி பண்ணிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு அங்க செல்லப்பாண்டியும் வசந்தியும் பதறி போய் கேட்க, அப்பா நான் இப்பதான்ப்பா என்னோட வாழ்க்கையில இனிமேதான் முன்னேறி காட்ட போறேன். யாரெல்லாம் என்னை கேவலப்படுத்தி பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுவேன்ப்பா. யாரோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்வி தைரியமா ஒரு முடிவு எடுத்துட்டு கோவிலை விட்டு வெளியே போக, இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ, அப்புறம் என்ன செய்து, அதான் உன்னை பிடிச்ச சனிய இந்த கோவிலை விட்டு போயிடுச்சுல, சீக்கிரமா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க மாமா, சீக்கிரம் மாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, கொஞ்ச நேரத்துல ஐயர் மந்திரம் ஓத கொஞ்ச நேரத்துல சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்குமான நிச்சயதார்த்தமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுது. மறுநாள் எப்பவும் போல இங்க ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல போய்கிட்டு இருந்த ஐஸ்வர்யாவோ அங்க ஈஸ்வரிய பார்த்து, ஆண்டி ஆண்டி கொஞ்சம் ஆட்டோவை நிறுத்துங்க ஆண்டி. ஏண்டி இப்போ எதுக்காக ஆட்டோவை நிறுத்த சொல்ற? அதோ போறாளே திமிர் பிடிச்ச தமிழ்ச்செல்வி, அவளை பார்த்து நல்லா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு போனோன்னு என் மனசுக்குள்ள தோணுது. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல வந்து என்ன ஆட்டம் ஆடிட்டு போனா, இன்னைக்கு அவளை நான் அவமானப்படுத்தி பேச வேண்டாவா? என்னையே அவ அடிச்சிருக்கா, அவளை இன்னைக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை நிறுத்தி அங்க இருந்த ஐஸ்வர்யா வேக வேகமா போய் அங்க காலேஜ் முடிச்சுட்டு நடந்து வந்த தமிழ்ச்செல்வி கிட்ட முன்னாடி போய் நிக்கிறாங்க. அம்மா என்னம்மா, இவ அந்த தமிழ்ச்செல்வியை பத்தி தெரிஞ்சுக்காமலேயே அவ முன்னாடி போய் நின்னுகிட்டு இருக்கா. ஏற்கனவே அவ பத்திரகாளி மாதிரி 10 மரத்து வேப்பிலையை கட்டிக்கிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுவா, இதுல இவ வேற போய் முன்னாடி நின்னுட்டாமா. எனக்கு என்னமோ அந்த தமிழ்ச்செல்வி கிட்ட இவ செருப்படி வாங்காம வரமாட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சித்ரா சொல்ல, அடியே அதுக்காக அப்படியே விட்டுட்டு வேடிக்கையா பார்க்க முடியும், வா அடிச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி சித்ராவை அடிச்சுக்கிட்டு வேக வேகமா அங்க ஐஸ்வர்யா கிட்ட போக, ஐஸ்வர்யாவோ அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து, மேடம் மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கும் சேது மாமாவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடக்க போகுது. இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளை பின்ன என் புருஷன் சேதுன்னு சொல்லிட்டு பின்னாடி தேடி கீடி வந்தன்னு வச்சுக்கோ, உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஐஸ்வர்யா சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, ஏய் இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் அந்த சேது வேண்டான்னு சொல்லிட்டு தான் தலை முழுகிட்டு வந்துட்டேன். இனிமே நான் எதுக்காக அவன் பின்னாடி வரணும்? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி சொல்ல, ஹலோ ஹலோ, நீ வரமாட்டதான், ஆனா நாளைக்கே உன் வயித்துல குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் குழந்தைக்கு அப்பா சேதுதான் சொல்லிட்டு பிச்சை காசு வாங்குறதுக்காக கூட எங்க வீட்டு வாசலுக்கு நீ வந்துடாதன்னு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். அப்படி போடு ஐஸ்வர்யா, நீ சொல்றது சரிதான், இவ வந்தாலும் வருவா. எப்பா பாரு வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வெளியே போறதும் மறுபடியும் சேது வந்து கூப்பிட்டதும் பின்னாடியே என்னங்க என்னங்கன்னு சொல்லிக்கிட்டு வர்றதுமா இவளோட பொழப்பே அதுதான். நீ நல்லாதான் முடிவெடுத்திருக்க. நாளைக்கு உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவ என்னமோ குழந்தைய தூக்கிட்டு வீட்டு பக்கம் வந்துட்டானா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஏய் தமிழ்ச்செல்வி, அவ சொல்றது உனக்கு புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, உடனே ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, ஆண்டி நீங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தீங்களே, அம்மாவே இவளோட வயித்துல வளர்ற குழந்தை என்னோட இது கிடையவே கிடையாதுன்னு சொன்னார்ல, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவர் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சு இத்தனை நாள் அங்க இருந்தா பாருங்க, நானா இருந்தா இன்னொரு தூக்கல தொங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா எல்லாம் மீறி அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து பேச, வந்த கோவத்துக்கு தமிழ்ச்செல்வி காலில் இருந்த செருப்பை கழட்டி ஓங்கி பலார்னு அங்க ஐஸ்வர்யா முகத்திலேயே அடிக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவையே நீ செருப்பால் அடிச்சிருப்ப.
ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி கையெடுத்து அங்க தமிழ்ச்செல்வியை அடிக்க கை ஓங்க, உடனே தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சு அவளை செருப்பால் அடிச்சேன். இப்போ அதே அடி ஒன்னு அடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? இங்க பாரு, தேவையில்லாம வார்த்தைகளை விட்டது இவளோட தப்பு. என்ன சொன்ன? என் வயித்துல வளர்ற குழந்தை சேதுவோட இது கிடையாதா? அது எனக்கும் அவருக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும். நான் மத்தவங்களுக்கு சொல்லி விளக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்ப சாவா தின்ன எப்ப கிடைக்கும்னு சொல்லி நான் எப்ப சேதுவை பிரிஞ்சு வெளியே வருவேன், எப்படியாவது சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த நாய் தானே நீ. போய் கல்யாணம் பண்ணிக்கடி. ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தைய பத்தி ஏதாவது தப்பா சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. இதுவே நீயா இருக்கவே விட்டுட்டு போறேன். இதுவே வேற யாராவது இருந்தனா இங்கே உயிரோட கொன்னு போட்டுடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி வந்த கோவத்துக்கு அங்க இருந்த ஐஸ்வர்யாவை நல்லாவே வெளுத்துவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அங்க ஈஸ்வரிக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அம்மா என்னம்மா, ஐஸ்வர்யாவை செருப்பால் அடிச்சதும் இல்லாம உன்னையே அவ எதிர்த்து பேசிட்டு போறா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சித்ரா சொல்ல வந்த கோவத்துக்கு இங்க ஈஸ்வரியோ அங்க சித்ராவை ஓங்கி பலார்னு கண்ணத்திலேயே ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏய், நம்ம வீட்டு வேலைக்காரிக்கெல்லாம் கொம்பு முளைக்கும்னு யாரடி நினைச்சு பார்த்தது? அப்பவே இந்த ஐஸ்வர்யாவை சொன்னேன் அவகிட்ட வச்சுக்காதன்னு. தேவையில்லாம வந்து செருப்படி வாங்கினதும் இல்லாம அவ என்னையே அவமானப்படுத்தி பேசிட்டு போறா. இவகிட்ட இன்னொரு தடவை பேச்சை வச்சுக்காதீங்க. நாம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி ஐஸ்வர்யாவையும் சித்ராவையும் அழிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க.